எங்களை பொறுத்தவரை பாரதத்துடைய பிரதம அமைச்சராக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 2027 மீண்டும் மோடி என்ற உணர்வுகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அதிலே பயணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே எங்களை சார்ந்தவர்கள். இது விட்டு போனவர்களும் சரி, அல்லது விட்டு போகலாம் என்று முயற்சி எடுப்பவர்களும் சரி, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் இந்த ஆட்சி பீடத்திற்கு 2029 ஆட்சி பீடம் வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைய வேண்டும். அப்படி அமைகிற போது தான் 2047 பாரத தேசம் ஒரு வலிமையான தேசமாக விக்சித் பாரத்தாக உருவாக்க முடியும். ஆக இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களோடு பயணிப்போம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிட்டாரு. பாஜக எல்லாரும் இல்லை தனிமாக போயிட்டாரு. பாஜக கூடாரம் காலியாகுது, இப்போ அண்ணாமலை கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன? அவர் ஒரு என்ஜிஓ, அவ்வளோதான். அவர் ஒரு அரசியல் கட்சி இன்னும் ஆரம்பிக்கல. அரசியல் கட்சி ஆரம்பித்த உட்பட அதை பற்றி பதில் சொல்லலாம். அவர் என்ஜிஓ. இல்லை, தொடர்ந்து பாஜக நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்படியே எங்களுக்கு ஒன்றும் பதிவுகள் போட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்களுக்கு அப்படி ஒன்றும் போதுமான அளவு போனதாக தெரியவில்லை. போதுமான அளவு போனதாக தெரியவில்லை. என்ன, எங்களை பொறுத்தவரை இருக்கிறவர்கள் எங்களை வைத்து நாங்கள் நிர்வாகம் நடத்தி கொள்வதற்கு என்ன ஏதுவாக சௌரியமாக நிம்மதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்களை இப்பொழுது கூட என்னை போல இன்றைக்கு 36 வருவாய் மாவட்டத்திலேயும் 36 தலைவர்கள் இது போன்ற மத்திய அரசினுடைய திட்டங்களை பார்வையிட்டு நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். சார், இந்த புதிய ஆட்சி அமைஞ்சு 1 மாதம் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க சார்? இப்பொழுது அவர் இதுவரை அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பார்க்கிற போது ஓரளவு அக்கறையோடு தான் செய்வதாக தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த முறை பிரதம அமைச்சரை சந்தித்த போதும் சரி, நிதி ஆயோக் கூட்டத்திலையும் சரி, அவர் நடந்து கொண்ட மென்மையான முறை இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டதற்கும் இவர் நடந்து கொண்ட முறைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. ஆக மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி தேசத்திற்கு, தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று கருதுகிறோம். அதுதான் பிரதம அமைச்சருடைய ஆலோசனையாகவும் இருந்ததாக எங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை அவர் ஏற்றிருப்பார். ஆக நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு நலன் முக்கியம் என்ற உணர்வோடு மத்திய அரசோடு இணைந்து அவர் பணியாற்றி தேசம் முக்கியம், தேசத்திலே ஒரு பகுதி தமிழகமும் முன்னேறினாலும் தேசம் முன்னேறும், தேசம் முன்னேறுகிற போது தான் தமிழகத்திற்கு மரியாதை. ஆக அதையெல்லாம் உணர்ந்து விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். இல்லை, அவர் இன்னும் அந்த கருத்து எதற்காக விலகணும்னு அவர் தான் நம்ம கேட்கணும். அது எனக்கு அதை பற்றி நான் சொல்ல முடியாது.